பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. கொஞ்சம் நேரம் கவனிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்கிறது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பிரியமானவர்களே, 99 வயது ஆன அந்த ஆபிராமிடத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டு சொல்லுகிறார், இந்த வயதில் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் உத்தமனுக்கு தேவன் துணையாக இருப்பார். உத்தம இருதயம் கொண்டவர்களை இயேசு கிறிஸ்து நேசிக்கக்கூடியவராக இருப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி இந்த இடத்திலே நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள், ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தின்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பு பிரதானமானது. கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 13வது அதிகாரத்திலே, அன்பு தன்னை புகழாது என்று சொல்லி, இருமாப்பா இராது என்று சொல்லி, தற்பொழிவை நாடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அன்பில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து போதிச்சிருக்கிறார். அதனால தான் பிரியமானவர்களே, இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ மக்கள் எழும்புகிறாங்க, என்னென்னவோ பேசுகிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அமைதியாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற அந்த இயேசு அன்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அன்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்த வச்சு தான் கிறிஸ்தவர் இன்னைக்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் எழும்பினாங்கன்னு வச்சுக்கல, ஒரு ஜனங்களை தப்பிக்க முடியாது. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பில் பூரணமானவர். அன்பை சொல்லி கொடுத்திருக்கிறார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் தான் அன்பிலே கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அடுத்ததாக நீதிமொழிகள் 13:16 சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்திரம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிவோடு நடந்து கொள்ள வேண்டுமா? அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாத சோதரனைக்கு மிருக குணமாக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் பேசுகிற பேச்சு, நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எல்லாம் அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. 3வதாக கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்று சொன்னால் என்ன? இயேசு கிறிஸ்துவோட சுபாவத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டுமா? இந்த உலகம் துன்மார்க்கன் கையில் விடப்பட்டிருக்கிறதாம். துன்மார்க்கர் இந்த பூமியை ஆளுகிறார்களாம். துன்மார்க்கர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? இருமாப்புள்ளவர்களாக, அடங்காதவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, முரட்டு சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க, இந்த பூமிக்கேற்றபடி, இந்த உலகத்துக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க. ஏன்னா இந்த பூமிக்குரிய ராஜ்யம் கொஞ்ச காலத்துக்கு அழிய போகிறது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு நித்திய காலமாக பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறவர்கள் நாம் எல்லாம். அதனால் ஆவிக்கேற்றபடி என்ன பண்ண வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 4வதாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம் சொல்லுகிறது, பாத்திரவானாக நடந்து கொள்ள வேண்டும். பாத்திரவானா, ஒரு டாக்டர் என்று சொன்னால் அந்த டாக்டருக்கு ஏற்ற கேரக்டர் அவங்க என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். ஒரு வாத்தியார் என்று சொன்னால் அதற்கேற்ற சுபாவத்தில் காணப்பட வேண்டும். அதே போல தான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு ஏற்ற பாத்திரவான்களாக என்ன பண்ண வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 5வதாக யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும்.
புத்திமானாய் எல்லா காரியத்திலையும் புத்திமானாய் ஞானவானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களுக்கு போதிச்சிருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். புத்திமதியை சோத்திரை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற ஜீவியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் போதித்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடந்து கொள்ள வேண்டிய இந்த 5 காரியங்கள், அதன்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் பரலோகத்தை சென்றடையலாம். ஏறிவாய்ங்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே தொளிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை, போராட்டங்களை, நெருக்கங்களை பார்த்து கிறிஸ்தவர்களே தளர்ந்து போவாதீங்க. தைரியமாக இருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்தவர் இயேசு, பாவத்தை ஜெயித்தவர் இயேசு, பிசாசை ஜெயித்தவர் இயேசு, மாந்திரிகத்தை ஜெயித்தவர் இயேசு, இயற்கையை ஜெயித்தவர் இயேசு, ஏன் மரணத்தையே ஜெயித்தவர் இயேசு. அல்லேலூயா. அப்படி ஜெயமெடுத்த இயேசு உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 5 காரியங்களை போதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட வசனத்தின்படி ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும், பெரிய காரியத்தையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.